10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி 2ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போகலாம். ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 15% குறைகிறது. வாகனத்தின் தற்போதைய மதிப்பு 45,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்ன? அதாவது ஒரு வாகனத்தோட மதிப்பு 45,000, அதோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் 15% குறையுது. 15% குறையுதுன்னா என்னப்பா அர்த்தம்? 85% இருக்குன்னு அர்த்தம். சரியா? கண்டுபிடிப்போமா? தீர்வு: வாகனத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 45,000. R = 15% குறைகிறது. அப்ப தற்போதைய மதிப்பிலிருந்து 15% குறையுது. அப்படின்னா தற்போதைய மதிப்பிலிருந்து 85% இருக்குன்னு அர்த்தம். சரியா? முதல் வருட முடிவில் 45,000 × 85%. 2வது வருட முடிவில்னா 45,000 × 85/100 the whole square. சரியா? 2 வருஷங்கிறதுனால ஸ்கொயர் போடுறோம். 3வது வருட முடிவில்னா 45,000 × 85/100 the whole cube. நமக்கு 3வது வருட முடிவில் தான் கேட்டிருக்காங்க. 3 வருட முடிவில் வாகனத்தின் மதிப்பு = 45,000 × 85/100 the whole cubeனா 85/100 3 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். 45,000 × 85/100 × 85/100 × 85/100 அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிக்கிறோம், இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ அடிக்கிறோம், இந்த ஜீரோவை இங்கே அடிக்கிறோம். சரியா? இப்போது என்ன மிச்சம் இருக்குன்னா 45 × 85 × 85 × 85 பை 10 × 100 அப்படின்னு இருக்குது. அப்போ என்னப்பா கிடைக்கும்? 1000. இதை எல்லாத்தையும் பெருக்கணும்னா 2,76,35,625/1000ன்னு கிடைக்கும். 1000ஆல் வகுக்கிறப்ப இங்கே இருக்க புள்ளி 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். சரியா? அப்போ நான் என்ன கிடைக்கும்னா 27,635.625ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு அப்புறம் 5க்கு மேலே மதிப்பு இருக்கிறனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த 5ஓட 1 கூட்டிக்கலாம். சரியா? 27,636. therefore 3 வருடங்களுக்கு பின் வாகனத்தின் மதிப்பு ரூபாய் 27,636. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.